ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் ஒரு வீக்கெண்ட் வீடியோ இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீக்கெண்ட் வீடியோ ஒரு பஸ் ட்ரிப்பு. எங்கேனா திருச்சி டு சென்னை இன்டர்சிட்டி ஏசி ஸ்லீப்பர் கம் சீட்டர். இந்த பஸ்ஸில் எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரீசெண்டாக நான் திருச்சி டு சென்னை இன்டர்சிட்டி ஏசி ஸ்லீப்பர் கம் சீட்டர் பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தேன். மதியம் 1 மணிக்கு போர்டிங் பாயிண்ட் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12:30 12:45 வரைக்கும் எந்த காலும் வரல. ஸோ என் பக்கத்துலேயே நிறைய பேர் இந்த போர்டிங் பாயிண்டில் நின்றுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12:50க்கு கால் வந்தது. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் பர்வீன் ட்ராவல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பேசஞ்சர்ஸும் நீங்களும் இன்டர்சிட்டி ட்ராவல்ஸா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி போர்டிங் பாயிண்ட்டை பர்வீன் ட்ராவல்ஸ் கிட்ட ஏறிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு காலே வரல. அப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்தில் வண்டி வந்துச்சு. வண்டி வந்தோடனே எல்லாருமே டிக்கெட் செக் பண்ணிவிட்டு ஏறுவாங்க. நம்ம பொதுவாக ரெட் பஸ்ஸில் புக் பண்ணிட்டு போகும்போது என்ன கேட்போம்? பேர் சொல்லுவோம், சீட் நம்பர் சொல்லுவோம். இதில் இன்டர்சிட்டியில் புதுசாக இருந்தது. ஓடிபி சொல்லுங்கண்ணா. ஓடிபியா அப்படின்னோடனே எனக்கு ஓடிபியே வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்புறம் அவன் டென்ஷன் ஆகிட்டு, சார் கரெக்டாக பாருங்கள், மெசேஜில் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நானும் 10-15 நிமிஷமாக தளவரேன், ஓடிபியே வரல. அப்புறம் அவன் சார் லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அப்புறம் அவர் ஒரு நம்பர் சொன்னார். அது வேற ஒரு நம்பர், என் நம்பரே இல்லை. அது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, ஒரு 1 வீக் முன்னாடி என்னோட கசினுக்கு நான் ரெட் பஸ்ஸில் அவருக்கு புக் பண்ணியிருந்தேன். அப்போ அவருடைய நம்பர் கொடுத்துட்டு நான் அவருக்கு சீட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அது நான் பார்க்காமையே நான் இந்த ஜேர்னியும் புக் பண்ணோடனே அவருக்கு ஓடிபி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் இல்லை இந்த மாதிரி வேறு நம்பரில் புக் பண்ணியிருந்தேன், நான் தான் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் உங்களோட ஒரிஜினல் நம்பர் சொல்லுங்கள், இந்த மொபைல் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்புறம் என்னோடய மொபைல் நம்பர் சொன்னோன்னே அதுக்கப்புறம் ஓடிபி வந்தது. ஓடிபி சொல்லிவிட்டு நான் சீட்டில் ஏறினேன். தப்பு நம்ம மேலே. ஸோ அதனால் சாரி கேட்டுட்டு, ஓகே சார் நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பார்த்துட்டு புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். ஆனால் வண்டி ஏறும்போதே ஃபஸ்ட்டே உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருந்துச்சு. பட் டாய்லெட் ஃபெசிலிட்டி ஒன்லி யூரின் மட்டும்தான். அதே மாதிரி வண்டி சீட் கம்ஃபர்ட்னஸும் இருந்தது. தண்ணி பாட்டில்லாம் எதுவும் கொடுக்கல. கரெக்டாக 1:10 1:15க்குலாம் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு நார்மலாக நார்மல் ஸ்பீடில் உங்களுக்கு வண்டி மூவ் ஆகிட்டே இருந்தது. ஏசி கம்ஃபர்ட்னஸ்ஸு, வண்டியோட அந்த சஸ்பென்ஷன் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. உளுந்தூர்பேட்டை தாண்டினோடனே ஒரு இடத்துல ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துறேன்னு சொன்னாங்க. பட்டு கேவலமான ரெஸ்ட் ஸ்டாப்பு. அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மட்டும் தான் நிற்குது, வேறு வண்டி ஒன்று கூட நிற்கலை. ஆனால் அதுக்கு ஆப்போசிட், அதாவது ரோடை கிராஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நல்ல சரவண பவன் மாதிரி ஒரு ஹோட்டல் இருந்தது. பட் ஆனால் அங்கே ஒரு 10-15 வண்டி நின்று இருந்தது. அது ஆனால் அங்கே நம்ம கிராஸ் பண்ணி போக முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த ஸ்டாப்பில் கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் ஸ்டாப் போட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்து கரெக்டாக கிளாம்பாக்கம் வரும்போது உங்களுக்கு 7:15 7:20 ஆயிடுச்சு. ஏன்னா செங்கல்பட்டு வரைக்கும் உங்களுக்கு டிராஃபிக்கே இல்லை. செங்கல்பட்டு தாண்டினோடனே உங்களுக்கு உள்ளே வர உங்களுக்கு டிராஃபிக் பில்டாகி வரும்போது இங்கே கிளாம்பாக்கம் இறங்கும்போது கரெக்டாக ஒரு 7:15 7:20 ஆயிடுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த வண்டியில். ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே பேர் சீட் நம்பர் தான் சொல்லுவாங்க, இல்லை ஓடிபி கேட்டானுங்க. ரெஸ்ட் ஸ்டாப்பு படு கேவலமான ரெஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ அதனால் நீங்களும் இந்த வண்டியில் ஆல்ரெடி போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு வீக்கெண்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை, தேங்க்யூ.